பாண்டி அப்படிங்கிற அந்த பேரே வந்து ஒரு டெரரான பேருங்க. இது வரைக்கும் நம்ம சீவலப்பேரி பாண்டி பார்த்திருக்கோம், விருமாண்டி பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாண்டி ரெண்டும் கலந்த பாண்டின்னு சொல்லலாம். இவர் தாங்க சில்க் பாண்டி. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ரகுநாத். என்ன அரவிந்த், என்ன இந்த சைஸ் ரவுடி நான் பார்த்ததே இல்லையே. கோடு போட்டான்ற அது பேண்டா, முக்கா பேண்டா, அரை பேண்டா, லுங்கி நான் ஒரு லுங்கி வாங்கி நாளா கழிச்சிங்களா? எல்லாமே உனக்கு ஒன்று எடுத்தா ஒரு வருஷத்துக்கு வரும் நினைக்கிறேன். ஒரு மினி தேட நகரம் சும்மா நகை கடையில் அடிச்ச 10 சவர நெக்லஸ் மாதிரி பல பழம் ஜொலிக்கணும் வாசனை எல்லாம் ரிஸ்க் வாங்கிக்கிட்டு காசு கொடுக்கிற செட்டு மாதிரி கம்பீரமா உட்காந்துக்கிற நம்ம இப்பதான் சென்டர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி சைலண்டா உட்காந்துக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கும் மற்ற எல்லாருக்கும் இந்த ஸ்டைலா பெற்று பாண்டியோட வணக்கம். இது வரைக்கும் நீங்க தீவிரத்தை பாண்டி, ட்ரவுசர் பாண்டி, நடுக்கு பாண்டி தான் பார்த்துருப்பீங்க. அதனால சில்பாண்டின்னு கேட்குறீங்களா? எங்க பரம்பரையே சில்பன். அதான் எனக்கு சில்பாண்டி பேர் வச்சுட்டாங்க. என்னோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பயாலஜி எல்லாத்தையும் எடுத்துற கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. எங்க ஏரியாவிலே நான் தான் பெட்ட பாதம். நான் பார்க்குறீங்க பெட்ட பிஸ்டா இருக்கும் மாதிரி பெட்ட பாதம் இருக்கு. அதான் இந்த சைடா பெட்ட சில்பாண்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் மாதிரி நான் ஒன்றும் புதுசா இந்த தையலுக்கு வரல. எங்க தாத்தா பிரபடி கேடி கபாலி, எங்க நைனா பிளேட் பக்ரி, அவங்களுடைய ஒரே வாழ்க்கை இந்த சைடா பெட்ட சில்பாண்டி. இப்படி பரம்பரையா திருட்டுதான் எங்களுடைய குல தொழில். இப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க கேட்கலாம், நான் ஏன் வெக்கப்படணும்? வீட்டுல பொண்டாட்டி கிட்ட தொடப்ப கட்டியாலும் அது வாங்கிட்டு வெளிய காலை தூக்கி விட்டுட்டு பந்தா பண்றவங்களே வெக்கப்படாத போது நான் ஏன் வெக்கப்படணும்? மாமியா வீட்டை வாங்கி கொடுத்த ஓசி பைக்ல போறாங்களே அவங்களே வெக்கப்படாத போது நான் ஏன் வெக்கப்படணும்? நம்ம மேட்டர் பண்ணுவோம். நான் சில ஊர்ல திரு போவேன், அங்க மேட்டர்லாம் இருக்கும். இப்படிதான் ஒரு வீட்ல நகோ பணம் எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அண்ணன் விட்டம்மா என்ன பார்த்துச்சு. நானும் எங்கடா கட்டி ஊழ கூடுமோன்னு பார்த்தா அது சொல்லுது, ஏன்ப்பா என் வீட்டுல வெறும் 10 சவரனையும் 10,000 பணமும் தான் இருக்குது. இதோட பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட 50 சவரனையும் 50 லட்சம் பணமும் இருக்குது. நான் சொன்னேன், ஏமா நான் முதல்ல அந்த வீட்டுல தான் ஆச்சிர போனேன். அந்த அம்மாவும் எப்படி சொல்லிதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டு 2 வீட்லயும் மொத்தமா சுத்தி வந்துட்டுமில்ல. ஊர் 2 பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டேன். ஊர் 2 பட்டா திருநெல்வேலி கொண்டாட்டம். நாங்க இந்த மாதிரி ராத்திரில கண்ணு முழிச்சு தேச சிந்தி ரத்த சிந்தி உழைச்சி திருடி கொண்டு வந்தா இந்த போலீஸ்காரங்க நம்ம கிட்ட நோகாம வந்து பகலுக்குள்ள வச்சு போயிடுறாங்க. இந்த பொறுமையெல்லாம் எங்க போய் தொடருது? இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் சில வீட்டுல திரு போவேன், அங்க வெறும் 3 பவுன் நகையும் 3000 பணமும் தான் அடிச்சுட்டு வருவேன். ஆனா மறுநாள் காலையில
இந்த பொழப்பு பழகிறதுக்கு வேற எங்கேயாவது போய் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம். சரி, ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேங்க்ல போய் லோன் கேட்டா அதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்ல, எனக்கு பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணி. சரி, தங்களுக்கு கடன் தருவீங்களான்னு கேட்டேன். தருவோம், ஆனா தங்க வேணும்னு கேட்டாங்க. இதாருங்க அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நேரா இங்கதான் வரேன். எப்படியோ இங்க 10ல இருந்து 15 கவரம் தேர்ன்னு நினைக்கிறேன். சரி, கடைசியா ஒரு விஷயம். பஸ் ஸ்டாப்ல பசங்க லைட் அடிப்பாங்க, ஸ்கூல்ல பசங்க பிட் அடிப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பேஷண்ட்டுடைய சீக்கிரம் கொள்ளடிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏன் ஏமாத்தி கள்ள நோடு அடிக்கிறாங்க. அப்ப நான் ஏன் பணத்தை அடிக்கூடாது? அதனால 2020 மேட்ச் இருந்தா ரன் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். அதே போலதான் திருடனா இருந்தா பணத்தை அடிச்சாதான் வாழ முடியும். ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. இதுதான் இந்த சில்க் பண்ணியோட கட்டு. அது வாயுள்ள புல்ல புதைச்சிக்கோங்க. இந்த புல்லு என்னதான் இப்ப ஆரம்பிச்சிருக்க, திருட்டை வந்து இவ்வளவு பக்காவா பிரிச்சு மேய்ச்சோம் யாருமே பார்க்க முடியாது. விதவிதமான திருட்டு. அப்புறம் குலத்தொழில் ஆரம்பிச்சாரு. எங்க குலத்தொழிலே திருட்டுன்னு. அதுக்கப்புறம் ஒரு தொழில் தர்மம் வேணாமான்னு. எதுல அதாவது இதுல என்னன்னா இப்ப ஒரு இவங்கெல்லாம் போலீஸ்காரெல்லாம் கூட்டு போனாங்கன்னா இவரை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுங்க, ஊருக்குள்ள எங்கெங்க திருடன் இருக்கானோ நேக்கா போட்டு பிடிச்சிடலாம். யாருப்பா சொல்லி கொடுத்தாங்க எல்லாம்? மம்மி. இப்ப அவங்க பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ இனிமேல் திருட்டு தருமா அவங்கள பார்க்காத. அரவிந்த் பிரமாமாச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அர்ச்சனா, உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அரவிந்த் ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் அரவிந்த். அதில் அந்த லாங்குவேஜ், அதோடைய மாடுலேஷன், உங்கள் டோட்டலாகவே உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா நான் சொல்கிறது எப்படி உனக்கு புரிய போகிறது இல்லை, நீ அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணுவேன். உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், ஓகேவா? எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஆடியன்ஸ்ல யாருக்காவது விசில் அடிக்க தெரிஞ்சா தயவுசெய்து இந்த புள்ளிக்கு விசில் அடிங்க. ஹி வாஸ் ஃபேபுலஸ். அவர் கண்டிப்பாக கைத்தட்டோட நிறுத்தவே கூடாது. ஆடியன்ஸ்ல எல்லாரும் நல்லவங்க. சூப்பர். அந்த பயங்கர விசில் சத்தமே எங்களுக்கு கேட்டுடுச்சு. அண்ட் டோட்டலி மெஸ்மரைஸ். இன்னைக்கு ஒவ்வொரு ஜூனியரும் வந்து ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் வந்து செலுத்திட்டு இருக்காங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியுது. அடுத்த ஜூனியரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். அது வரைக்கும் நீங்க கலகலன்னு சிரிங்க, கலக்கலா இருங்க. இது கலக்க போவது யாரு? ஜூனியர்ஸ். ஐயோ, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், மார்வலஸ். I am very happy.